ஹலோ கைஸ், இன்னைக்கு இன்ஃபினிட் கல்டிவேஷன் மான்வாவோட 17th எபிசோட பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் லீ பயங்கர வேகமாக ஜூன்லினை தாக்கணும்னு வருவான். ஜூன்லின் உடனே அவனோட பெரிய உருவத்தை வர வைப்பான். லீயோட அட்டாக்கும் அப்படியே அது மேலே படும். ஆனால் அப்பயும் லீ சாலிடாக அங்கே நிற்கிறான். இந்த பவரை பார்த்து நம்ம ஹீரோவே ரொம்ப ஆச்சரியமா வரான். லீ வந்து சோல் இன்டகிரேஷன் அந்த லெவலில் தான் இருக்கான். அதுக்கே இந்த மாதிரி ஒரு பெரிய உருவத்தை அவனால் தாக்க முடியுது. இப்பயும் ஸ்டில் நிக்க முடியுது. ஒன்ஸ் அவன் இந்த லெவலை தாண்டிட்டான், இன்னமும் அவனோட பவர்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்துல ஆளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே முடியாது. ஆனா ஏதோ ஒண்ணு இல்லையே, இப்போதைக்கு இந்த விஷயத்த முடிக்கணும் இல்லையா? இப்பயே இந்த விஷயத்த முச்சறேன், இல்லைன்னா அவ்வளவுதான், ஓ நிலைமை தான் இதனால இன்னமும் மோசமாகும். இப்படின்னு அவனோட பெரிய கைகளை வச்சு அங்க தாக்குவான். அந்த இடத்துல ஆளு முழிச்சிக்கோ அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான், இப்பதான் அவனுக்கு கான்சியஸ்னஸே வரும். எவ்வளவு நேரம் ஒரு டீமன் மாதிரி ஆளு ஆக்ட் பண்ணியிருப்பான். ஜூன்லினோட பவர்னால ஒரு மாதிரி வாயெல்லாம் அங்க ஷேக் ஆகும். மாஸ்டர், எனக்கு என்ன ஆச்சு? நான் வந்து இப்போ என்னோட கண்ட்ரோலை இழந்தனா என்ன? எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, இங்க இருக்கிற எல்லாரையுமே கொல்லணும் அப்படின்னு பயங்கரமா ஃபீல் ஆச்சு. ஈவன் நான் உங்களையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ண. மாஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணனால எந்த பனிஷ்மெண்ட்டை நீங்க தந்தாலும் ஓகே தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இல்ல யாருக்குமே எதுவுமே ஆகல, அதே மாதிரி இதுல உன் மேல தப்பே இல்லை. இந்த விஷயத்தெல்லாம் விட உன் மேல ஏதாச்சும் டிஃபரன்ஸ் உனக்கு நோட்டீஸ் ஆகுதா செக் பண்ணி பாரு. லீ அப்படியே அவனை செக் பண்ணுவான். லீயே அவனோட பவரை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வரான். என் பவர் அது இன்டகிரேஷன் பாடி லெவல்ல பீக்கான உச்சத்துல இருக்கு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி என்னோட ஃபவுண்டேஷன் அதுவும் டேமேஜ் ஆகி இருந்துச்சு. இப்ப பார்த்தா நல்லாவே ரீஸ்டோர் ஆயிடுச்சு. ஏதோ டோட்டலா ரீபான் ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. மாஸ்டர் ரொம்ப நன்றி, இந்த விஷயத்த கண்டிப்பா நான் மறக்க மாட்டேன். லீ ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உனக்குள்ள மேட் டீமனுடைய பிளட் லைன் அது வந்து இருக்கு. ஒன்ஸ் அது ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா உன்னோட பவர் ஸ்ட்ரென்த்து எல்லாமே பல மடங்கு ரொம்ப அதிகரிக்கும். ஆனால் என்ன ஒன்று, அதனால உன் மைண்ட் அன்ஸ்டேபிளாக மாற வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ரொம்ப நேரத்துக்கு நீ பயன்படுத்தணும்னு ஆசைப்பட்டா கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே அதை பண்ணு. ஏன்னா அதனால மற்றவங்களுக்கு பிரச்சனை வரும். உனக்கு புரியுதா? ஓகே மாஸ்டர், எனக்கு புரியுது, நீங்கள் சொல்கிற மாதிரியே விஷயங்களை பண்ணுறேன். உங்கள் எல்டரும் வந்துட்டு லீயை டிசைப்பிளாக மாற்றினதுக்கு கங்க்ராலேஷன் சொல்லுவார். வேணும்னா நீங்கள் இருக்கலாம், இருந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆனால் நம்மளால வேணாம் அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் ட்ரிபுலேஷன் லெவலாக அடைஞ்சிருக்கீங்க, அதுக்கான பார்ட்டி இது. அதனால இதுக்கு மேலேயும் இந்த விஷயத்துல மூக்க நுழைக்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படல. ஹாங் பின்னாடி ஒருத்தங்க ஒரு விதமா அந்த ஓல்டு மேனை பத்தி தான் பேசுவாங்க. அந்த ஓல்டு மேனை பாத்தியா, தன்னுடைய கிளான்ல இருக்க 2 பேரு அசால்ட்டா மொத்தமா மூச்சு விட்டு இப்போ என்னன்னா ஜூன்லின்னு ஏதோ அவனுக்கு தூரத்து சொந்த மாதிரியும் சொந்தக்கார மாதிரியும் பேசுறான். எனக்கு தெரிஞ்சு அவன் மூலமா இந்த எல்டர் இவன் ரொம்ப பயந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். இவன் இந்த ஜூன்லின்னு ஈஸ்டர்ன் ரீஜனையே ஒரு மாதிரி பயமுத்தி வச்சிருக்கான். இப்படி அவங்களும் பேசும்போது முன்னாடியே அங்க ஹாங்கும் யோசிக்கிறான். உண்மையை சொன்னா பின்னாடி பேசுற அந்த ஆளுங்க அவங்க சொல்றதும் ஒரு வகையில கரெக்டு தான். ஏன்னா ஜூன்லினோட ஸ்ட்ரென்த் அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஈவன் பெரிய பெரிய ஆளுங்களை ஆளு மொத்தமா மூச்சு வர்றான். அதனால நானும் சீக்கிரமா அவனை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறணும். ஏன்னா இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், அவனுக்கு கீழே ஒரு அண்டர்லிங்கா எப்பயுமே இருக்கிற மாதிரி ஆயிடும். அப்படி ஒன்னே நான் நடக்க விட மாட்டேன். சீக்கிரமா நான் ஏதாச்சும் பண்ணணும். எல்டரு, இதுக்கு மேல நீங்க ஜாலியா செலிப்ரேட் பண்ணுங்க, நாங்க வந்து இந்த இடத்துல இருந்து போறோம். அங்க லீ ஜிங்கு வாங்க நம்ம இந்த இடத்த விட்டு போகலாம். ஆனா ஜிங்குக்கு இப்பயும் அங்க குடிக்கணும் சாப்பிடணும் அப்படின்னு ஆசையா இருக்கும். எனக்கு ட்ரிங்க்ஸ் வேணும் இப்படின்னு அவ சொன்னிருக்கா. அங்க ஹாங்கு தான் இழுத்துன்னு வரான். அங்க இதே மாதிரி அந்த கொன்பேங்க அது மூலமா அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. போகும்போதே அந்த வயசானவரும் சொல்றாரு, ஜூன்லின் நீங்க தாராளமா இந்த இடத்துக்கு வரணும்னா நீங்க திரும்ப வரலாம், பிரச்சனையே இல்லை. எங்க ஜூ கிளானோட கதவு அது எப்பயுமே உங்களுக்கு திறந்தே இருக்கும். ஜூன்லின் போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். நல்ல வேலை அந்த ஜூன்லின் அந்த டீமனை வந்து எப்படியோ போச்சு. அந்த பைத்தியக்காரனால என்னோட செலிப்ரேஷன் அது மொத்தமா நாசமாயிடுச்சு. ஒரு சில செகண்ட்ல இது அப்படியே டிசாஸ்டரா மாறிச்சு. அங்க இந்த டைம்ல யங் மாஸ்டருக்கு கீழே இருக்கிற ஒரு சர்வெண்ட்டும் யங் மாஸ்டரோட கை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஓடி வருவான். அங்க இதை பாக்குற எல்டரு பயங்கரமா அங்க கத்துறாரு, இங்க யங் மாஸ்டரும் இல்ல ஒரு நாயும் இல்ல, போயிட்டு மரியாதையா அதை அனிமல்ஸுக்கு ஃபீட் பண்ணு. ஏன்னா அவன் எப்பயும் இறந்து போயிட்டான் பைத்தியக்காரா. அங்க மத்தவங்களாலையும் பெருசா எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா சொன்னா நெக்ஸ்ட் ரவுண்டு அவங்களுக்கு தான் அப்படி ஆகும். அங்க இதுக்கப்புறம் எல்டரு வந்திருக்க ஒருத்தங்களையும் அப்படியே தோத்தி வர்றாரு. இன்னைக்கு பார்ட்டி எல்லாம் முடிஞ்சிச்சு, மரியாதை ஓடி போயிடுங்க, திரும்ப இங்க வர வேலைலாம் வச்சு செஞ்சு விட்டுருவேன் பாத்துக்கோங்க. இதனால எல்லாருமே தேய்ச்சின்னு போறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஏற்பட்ட சம்பவம் அப்படி. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஜாலியா
குன்பேங் மேல போயின்னு இருக்கான். அங்க ரெஸ்ட் எடுக்கும் போதே அங்க லீயும் யோசிக்கிறான். ஓ, குன்பேங் இந்த டிவைனான கிரியேச்சர் மேல ரைட் பண்றது இப்படிதான் இருக்குமா? இது ஒரு கனவா இருந்துச்சு, ஆனா இப்போ மாஸ்டர் கூட இருக்கனால அது நினைவாயிடுச்சு. அதே மாதிரி என்னோட சிஸ்டர் அவளுக்காக ரிவெஞ்சும் எடுத்துட்டேன். இப்போ ஒரு மிகப்பெரிய சூடோ இம்மார்டலுக்கு ஒரு அசிஸ்டண்டாவும் இருக்கேன். ரூமர்ஸ் படி ரெட் ஃபேரியை பத்தி நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி தான் இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. இவங்க தான் எனக்கு சீனியர் சிஸ்டரா? நான் என்ன அவங்க கிட்ட போயிட்டு ஹலோ சொல்லுவா? சீனியர் சிஸ்டர் ஹாங், உண்மையை சொன்னா நீங்க ஜீனியஸா ஒண்டி இல்லாம ரொம்ப அழகா இருக்கீங்க. ப்ளீஸ் என்ன கைட் பண்ணுங்க என்னோட ஃபியூச்சர் கல்டிவேஷனுக்கு. ஆமா, எதுக்காக பார்க்குற ஒரு மென்னும் இப்படியே என்னை ட்ரீட் பண்ணுறாங்க எனக்கு புரியவே இல்லை. அதே மாதிரி ஜூன்லின் தான் ரீசெண்டாக வர பெரிய பெரிய ஆளுங்களை மூச்ச வர்றான். அதனால என்னோட பேரும் போகலும் நிறைய இடத்துக்கு போவே மாது. இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளோதான், எப்பயுமே நான் அவனுக்கு கீழே இருக்கிற மாதிரி ஆயிடும். அதுக்கு நான் விட மாட்டேன். இதில் இவன் வேற ஒரு குட்டி பூச்சை மாதிரி வரான். அங்கே ஹாங்க மூஞ்ச திருப்பிட்டு போகிறான். அந்த இடத்துல பின்னாடி லீக்கு புரியல. அம்மா ஹாங், நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேன்னா என்னை மன்னிச்சிருங்க. அங்கே பின்னாடியே ஜிங்க வந்துட்டு இப்போதான் என்ன விஷயம் அப்படின்னு விளக்க ஆரம்பிக்கிறான். எப்பயுமே மக்கள் எல்லாருமே ஹாங்கோட ஜெண்டரால ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஹாங்கோட ஜெண்டர் அது ஒன்றும் ஷீ இல்ல, அவன் ஒரு ஹீ, அதாவது ஒரு பையன். அதே மாதிரி நான் உங்களை பத்தி கேட்க மாட்டேன். ஆமா, நீங்க யாரு புதுசா? அங்க எதுக்காக நம்ம ஜிங்கு வந்து இப்படி கேட்கறேன்னா, இது வரைக்கும் அவ போதையில இருந்தா நடந்த ஒரு விஷயமும் அவளுக்கு தெரியாது. அந்த இடத்துல லீயும் கிரீட் பண்ணுவான். என்னோட பேரு லீ, நான் தான் நம்ம ஜூலினுக்கு புதுசா சேர்ந்த ஒரு டிசைபிள். ஜிங்குக்கு இதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா புதுசா ஒரு டிசைபிள், இதனால அவளுக்கும் ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்ச மாதிரி ஆச்சு. அங்க லீயும் தேங்க்ஸ் சொல்றான். ரொம்ப நன்றி ஹாங்க பத்தி சொன்னதுக்கு. எனக்கு அந்த டைம்ல வந்து தெரியாது, நான் தேவையில்லாம அவனை கடுப்பேத்துற விதமா நான் இப்படி வர அவன் கிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் நான் வந்து அந்த மாதிரி அவன் முன்னாடி பேச மாட்டேன். சரி, அந்த மாதிரி நீங்க பேசாத வரைக்கும் பிரச்சனை இல்ல. ஆனா உங்களுக்கு தெரியுமா, எல்லாருமே உங்க 3 பேரை பத்தி தான் எப்பயுமே பேசுவாங்க. ரொம்ப அமேசிங்கான மாஸ்டர் ஜூன்லின், ரொம்ப அழகான ஆண்மகன் ஹாங், மூணாவதா ரொம்ப அடாரபிளான மௌசி சிஸ்டர். அட, நீ வந்து அப்படியெல்லாம் என்ன சொல்ல வேணா. ஆக்சுவலா நான் இந்த லுக்ல இருக்கணும் அப்படின்லாம் ப்ரிஃபர் பண்ணவே இல்லை. உண்மையை சொன்னா தெரியத்தனமா ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணும்போது எப்படி எனக்கு அண்டு பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால இந்த விஷயத்துல நான் அப்படியே ஸ்டக் ஆயிட்டேன். அதனால தான் நான் இப்படியே இருக்கேன். இந்த விஷயத்தினால என்னோட மாஸ்டர் ஜூலின் அவருக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு தெரியுமா. உண்மையை சொன்னா இந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கிறதும் ரொம்ப கியூட்டா தான் இருக்கு. ஏன்னா யூனிக்காவும் இருக்கு உங்களுக்கு. ஆனா இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்பட வேணாம். ஏன்னா என்கிட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஒரு ஸ்க்ரால் வந்திருக்கு. ஸ்பெசிஃபிக்கா ஈஸ்டர்ன் ரீஜன்ல டிராவல் பண்ணும்போது அந்த டைம்ல இந்த டெக்னிக்கை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன். இது கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருக்கும். இதனால ஒரு முழுமையான ஹியூமன் டிரான்ஸ்ஃபர்மேஷனை உங்களால பண்ண முடியும். உங்களுக்கு வேணும்னா தாராளமா நீங்க இந்த விஷயத்த வச்சுக்கலாம். அப்படியா, இது உண்மையிலேயே ஆசமா இருக்கு. இந்த விஷயத்த நான் வச்சுக்கிறேன். நான் இதனால மாஸ்டருக்கு பிரச்சனையே வராது. மாஸ்டர் பாருங்க, இப்போ வந்து என்கிட்ட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர்ட்ஸ் அது வந்து இருக்கு. இதை வச்சு ஹியூமனுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷனை நல்லா பண்ண முடியும். இதுக்கப்புறமா உங்களுக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வரவே வராது மாஸ்டர். அப்படியா, நல்ல விஷயம் தான். ஆனா கஷ்டமான விஷயம் என்னன்னா, உன்னோட ஃப்ளஃபியான அழகான தலைய நான் ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஜிங்கு. அட மாஸ்டர், நீங்க அந்த அளவுக்குலாம் நீங்க கவலைப்பட வேணாம். இந்த டெக்னிக் என்கிட்ட இருக்கும் போது எனக்கு எப்பெல்லாம் அந்த ஃபார்முக்கு மாறணும்னு தோணுமோ அந்த டைம்ல நல்லா திரும்பவும் மாற முடியும். திரும்ப ஒரு ஹியூமனாவும் மாற முடியும். மாஸ்டர், உங்ககிட்ட கேட்க மாட்டேன், நம்ம என்ன செக்ட நோக்கிய போயின்னு இருக்கோம்? ஆமா, உண்மையை சொன்னா நம்ம டிராவல் பண்ணி அப்படிதான் போறோம். அதே டைம்ல மத்தவங்களுக்கு என்னோட மவுண்ட் எப்படிப்பட்ட மவுண்ட் நான் ஷோ அப் பண்ண வேணவா, அதனால வேகத்தோட நம்ம போகலாம் அப்படின்னா குன்பேங்கோ ரொம்ப வேகமா போவோம். நம்ம ஹீரோ பண்ண விஷயம் அது உலகம் முழுக்க அப்படியே பரவ ஆரம்பிக்குது. நம்மளால அந்த பார்ட்டிக்கு போனது, அந்த இடத்துல பெரிய சூடோ இம்மாட்டலை கொன்னது, அதே மாதிரி இப்பயும் அவனோட கல்டிவேஷன் எப்படி இந்த அளவுக்கு ரொம்ப ஹையரா மாறுது, அதுதான் ஒரு அன்சால்வபிளான மிஸ்ட்ரியா இருக்கு. இதே மாதிரி ஒரு 3 மாசம் அங்க கடந்து போகுது. இல்ல பான்ஷி அப்படின்னு ஒரு சிட்டில மாஸ்டர்ஸுக்கும் ஹியூமன்ஸுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய வார் அங்க போகுது. அந்த வார்ல அந்த மாஸ்டர்ஸோடைய லீடரு அதுவும் மனுஷங்களை பார்த்து சொல்லும், அப்படிதான் சீக்கிரம் எல்லாரோட கதையும் முச்சிருங்க. மனுஷங்களும் அவங்க சும்மா இல்ல, எப்படியாச்சும் அவங்களோட சிட்டி பான்ஷி அதை காப்பாற்றணும்னு சொல்லி உயிரை கொடுத்தாச்சு போராடணும் அப்படின்னு நாங்க முடிவெடுக்கிறாங்க. என்னதான் இவங்க போராடினாலும் உள்ளுக்குள்ள நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கு. வால்ல நிறைய பேரு கை காலு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை இழந்துட்டாங்க. அங்க இருக்கிற சில பேரும் யோசிக்கிறாங்க, யாராச்சும் வந்து காப்பாற்ற மாட்டாங்களா இந்த மாதிரி சமயத்துல. அங்க இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோவோட குன்பேங் அது வந்து பறந்து போவோம். இந்த நம்ம ஹீரோவும் அங்க ஒரு கேம் விளாண்டு இருக்காங்க. கீழே கோஸ்ட் கிளான் வந்து கீழே சிட்டியை அட்டாக் பண்ண இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுவான். ஆனா நம்மளால பிஸியா கேம்ல இருப்பானா, அந்த அளவுக்கு அவளுக்கும் அவன் கண்ணுக்குள்ள கேம் மேலதான் அவன் ஃபோக்கஸ் முழுமையா இருக்கும். ஆனா உண்மையிலேயே அந்த கேமை பொறுத்த வரைக்கும் நம்மளால நல்லா சீட்டிங் பண்ணுவான். ஹாங்குக்கு பயங்கர கடுப்பா இருக்கும். ஏன்னா குதிரை எல் ஷேப்ல போகணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால டைரக்டா கிங்க போட்டு தள்ளுவான். அதே மாதிரி கிங்கால ஒரே ஒரு ஸ்டெப் தான் மூவ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால டைரக்டா குயின் மாதிரி எல்லாத்தையும் வச்சு செஞ்சு விடுவான்.
இந்த மாதிரிலாம் நம்ம ஆளு பண்ணுவானா, அதனாலே ஹாங்க்கு ரொம்ப கடுப்பாகுது. இருந்தாலும் வெளியில அந்த அளவுக்கு ஆளு காட்டிக்கல. அங்க ஜுன்லினும் அங்க சொல்றான், ஹாங்கு நீ ரொம்ப வீக்கா இருக்க, ஈவன் 10% பவரை கூட நான் பயன்படுத்தல, அதுக்குள்ள கண்டினியூஸா நான் ஜெயிச்சுன்னு இருக்கேன், உன்னோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே தோத்து போறாங்க. ஆமாண்டா ஆமா, சொல்லு சொல்லு, நான் வந்து இங்க இருக்கேன் பாத்தியா, நான் தான் ஒரு மிகப்பெரிய கேனர், இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அடக்க முடியாதா, இதனால அவன் சொல்றான், ஆமா நீங்க பண்றது சீட்டிங் மாதிரி இல்லையா, அட என்னப்பா என்னோட செஸ் மாஸ்டரி ஸ்கில்ல பத்தி நீ சீட்டிங் அப்படின்னு சொல்றியா, அப்பனா ஒரு டிசைப்பிளா இருந்துட்டு உனக்கு அந்த அளவுக்கு தைரியமா மாஸ்டரி எதிர்த்து பேசுற அளவுக்கு, இல்ல 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 அந்த மாதிரிலாம் நான் எதுவும் சொல்லலையே. அங்க பின்னாடியே இந்த டைம்ல ஜிங்கோ வருமா, ஜிங்கோட அப்பியரன்ஸ் ரொம்பவும் கியூட்டா இருக்கும். ஜிங்க பார்த்து ஆளு கேக்குறான், ஆமா என்னோட செஸ்ஸோட மாஸ்டரி அதை பத்தி என்ன யோசிக்கிறேன், மாஸ்டர் உங்களோட செஸ் மாஸ்டரி அது வந்து இருக்குது கிரேட், உங்க முன்னாடி யாராலையுமே அங்க நிக்க முடியாது. இதை கேட்கும் போது ஹாங்க்கு பயங்கரமா கடுப்பாவும், அந்த எலிக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி இவன் கூட நல்லா ஒட்டிங்கன்னு திட்டு வாங்காம இருக்கணும்னு. இந்த மாதிரி ஏதாச்சும் விஷயத்த பண்றது தப்பிக்கிறது, இந்த மாதிரி வேலையை தான் அது பண்ணிக்கினே இருக்கு. அங்க ஜுன்லினு இதுக்கப்புறம் தான் அங்க லீ கிட்ட கேக்குறான், ஆமா லீ இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கோஸ்ட் கிளானை பத்தி சொன்னியே, கீழே ஏதோ அட்டாக் போகுதுன்னு, அது என்ன? மாஸ்டர் நான் என்ன ரிப்போர்ட் பண்ணனா, கீழே கோஸ்ட் ஆர்மி கீழே மனுஷங்களா மொத்தமா தாக்கின்னு இருக்கு. அங்க இது கேட்டோன்னே, என்னது கோஸ்ட் கிளானா, இதுங்க ஒன் ஆஃப் த டார்க் ரேசஸ்ல ஒன்னு, அதாவது இதுங்கள சிம்பிளா அபேசஸ்ல இருக்கிற கிரியேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்ஷியன் காலத்துல ஹியூமன்ஸுக்கும் இதுக்கும் இடையில ஒரு பெரிய வார் அங்க ஏற்பட்டுச்சு. நான் அபேசல்ல இருந்து வந்த இந்த கிரியேச்சர் இது ஹியூமன்ஸோட உலகத்தை ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு பாக்குதுங்க. அதனாலேயே மனுஷங்களும் மேஜரா இருக்கிற பெரிய பெரிய கல்டிவேட்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து மனுஷங்களுக்கும் கிரியேச்சர்ஸுக்கும் இடையில ஒரு பெரிய வார் வந்து அந்த டைம்ல ஏற்பட்டுச்சு. அந்த வார்னால மனுஷங்களோட பவரை பார்த்து அதுங்க பயந்து போய் அப்படியே அபேஸுக்கே போச்சு. அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அமைதியா தான் எல்லா விஷயமும் இருந்துச்சு. 1000 வருஷமா அமைதியா இருந்துட்டு திடீர்னு இப்போ அதுங்க அப்பியர் ஆயிருக்குன்னா இதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு பெரிய விஷயம் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சரி இப்போ வந்து இதுதான் விஷயம்னா கீழே போயிட்டு அந்த கோஸ்ட் கிளானுக்கும் கொஞ்சம் கிரீடிங்ஸை குத்துட்டு வரலாம். 2 பேருமே போய் பாருங்க கீழே அப்படி என்ன விஷயம் நடக்குதுன்னு. கீழே கோஸ்ட் கிளானோடைய லீடரு அவன் ஜெனரல் ஜாங் அப்படின்னு ஒரு பர்சனை மொத்தமா முச்சிட்டான். அவரு தான் இந்த சிட்டியோடைய ஒரு மிகப்பெரிய ஜெனரல். கோஸ்ட் கிளானோடைய லீடரு ஒரேடியா அங்க முச்சிட்டான்ல, அங்க உடனே மத்தவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. அவ்வளவுதான், நம்ம ஜெனரல் ஜாங்கே அங்க காலி, இப்போ வந்து நம்மளால அங்க ஜெயிக்க முடியாது. இந்த கோஸ்ட் கிளானோடைய லீடரும் சீனா ஒரு மலை மாதிரி இருக்கும், அதுக்கு மேல நின்னுங்கன்னே சொல்றான், ஏ மனுஷங்களா நீங்க தேவையில்லாம ரெசிஸ்ட் பண்றீங்க, ஏன்னா இந்த சிட்டியை நாங்க ஆக்கிரமிக்காம விட மாட்டோம், ஆக்கிரமிச்ச உடனே அவ்வளவுதான் இங்க இருக்கிற மொத்த பேரையுமே வைப் அவுட் பண்ணிடலான்னு இருக்கும். அங்க இப்படி அந்த கோஸ்ட் கிளானோட லீடரும் அவங்க சொல்லும் போது ஒரு பர்சன் அப்படியே பயங்கரமா வெட்டி போறாங்க. அவங்க இந்த சிட்டியோடைய பெரிய வாரியர் போல, அவங்க பேரு வேங் ஹியூவா, நம்ம வேங்கு அப்படின்னே சொல்லலாம். வேங் இதே மாதிரி வர வழியில இருக்க எல்லா மாஸ்டர்ஸோட தலையும் துண்டு துண்டாக்குறா. இதே மாதிரி லீடரோட கதையை முடிக்கணும்னு பயங்கர வேகமா அங்க போறா. ஆனா அந்த கோஸ்ட் கிளானோடைய லீடரு அசர்ற மாதிரியே இல்ல, சிரிச்சுங்கனே ஒரு அட்டாக் அங்க பண்ணும். அந்த பீமோ டைரக்டா நம்ம வேங் மேல படுமா, வேங் அப்படியே விழுவாங்க. மற்றவங்களுக்கும் இதை பார்த்தோன்னே அல்ல, அவங்களுக்கும் அங்கே என்ன பண்ணும் தெரியல. ஹேய் உன்ன மாதிரி லோ லெவல்ல இருக்க ஹியூமன்ஸ் எல்லாம் என் முன்னாடி முட்டி போட்டு மண்டி என்னும், அதனால மண்டியிடு. நான் இந்த சிட்டியோட கிங்கை தாண்டி வேற யாருக்குமே தலைகுனிய வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி முக்கியமா உன்ன மாதிரி ஒரு கொடூரமான அரக்கன், அவன் கிட்ட ஒண்டி இந்த மாதிரி விஷயத்த நான் பண்ணவே மாட்டேன். உனக்கு வேணும்னா தாராளமா என் கதையை முடிக்கலாம், ஆனா அந்த மாதிரி விஷயத்த ஒண்டி என்னால பண்ண முடியாது. அப்படியா கண்ணு, உனக்கே சாகணும்னு அவ்வளோ ஆசையா இருக்கா? சரி சாகணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த விஷயம் நானே உனக்கு நிறைவேற்றுறேன். அங்க கொல்லலான்னு வரும்போது திடீர்னு வானத்துல இருந்து ஒரு பயங்கரமான பீஸ்டோட முகம் அங்க அப்பியர் ஆகும். அதை பாக்குற கோஸ்ட் கிளானோட லீடருக்கு அங்க ஒண்ணுமே புரியல. ஆமா அது வந்து இப்படியாவது ஆச்சரியமாவும், ஆனா அது வாயை பொழக்கம் பாருங்க, அந்த இடத்துல இருக்க எல்லாமே அப்படியே அப்சர்வ் ஆகுது. ஏன்னா அதோட சைஸே ரொம்ப மேசிவா இருக்கும். அந்த லீடரு மற்ற டீமன்ஸ் எல்லாருமே உள்ள போய் மாட்டிக்கிறாங்க. அங்க இதை பாக்குற ஜெனரல் வேங்கு அவங்களுக்கு ஒண்ணுமே அங்க புரியல. ஆமா இங்க என்ன ஆச்சு, இது வரைக்கும் எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த அந்த கோஸ்ட் ஜெனரல் வந்து காலியா, நம்ம என்ன ஏதாச்சும் ஒரு இல்லூஷன்ல இருக்குமா, நம்ம இறந்துட்டோமா? அதே மாதிரி இந்த பீஸ்ட் எதுக்காக இங்க வந்திருக்கு, ஹெவன்ஸே நம்மளுக்கு ஃபேவர் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த டிவைன் பீஸ்ட் மேல நல்லா பார்த்தா ஏதோ ஒரு 4 பேர் இருக்கிற மாதிரி அங்க இருக்கும். வேற யாரு, நம்ம ஜுன்லினு, லீயு, ஜிங்கு, ஹாங்கு, இவங்க தான். அங்க ஜுன்லின் கிட்ட, ஆமா நீங்க வந்து ஒரு கல்டிவேட்டரா சீனியர், எங்களை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி, நீங்க யாரு என்ன அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? இதை கேட்டவுடனே நம்ம ஹீரோவும் ஜூஸை குச்சிங்கன்னே சொல்றான், என்னோட பேரு ஜுன்லினு, நான்
நான் ஷிவான்டியான் செக்டர்லேருந்து இங்கே வந்திருக்கேன். இந்த பேரை கேட்டோன்னே அவ்வளோதான், அவங்க எல்லாருமே அப்படியே மரியாதையை கொடுக்குறாங்க. நான் ஜூன்லினோட பேரும் புகழும் எல்லா இடத்துக்கும் பரவி இருக்கு. அதே மாதிரி ஜூன்லினே இங்கே வந்திருக்காரா அப்படின்னு தான் அவங்க ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. ஜூன்லின் அங்கே வரும்போதே கேட்குறான், ஆமாம் இந்த கோஸ்ட் ஆர்மி அது எதுக்காக உங்கள் சிட்டி அட்டாக் பண்ணும், அதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்கா என்ன? சீனியர் எங்களை மன்னிச்சிருங்க, அந்த விஷயம் எங்களுக்கே தெரியாது. இந்த கோஸ்ட் ஆர்மி எதுக்காக எங்கள் சிட்டியை பயங்கரமாக இப்படி தாக்குதுன்னு. இப்போ வந்தது வெறும் ஃபர்ஸ்ட் வேவ் ஒண்டி தான், இன்னமும் ஒரு பெரிய வேவ் வரப்போகுது. அவங்க எண்ணிக்கை கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேலே இருக்கும் எப்படி பார்த்தாலும். ஜுல்லினும் சொல்கிறான், இந்த கிரியேச்சர்ஸ் இது எல்லாமே அபேஸ்லேருந்து வந்திருக்கு, அதாவது பாதாள உலகத்துலேருந்து வந்திருக்கு. அந்த உலகத்துலேருந்து இது அந்த அளவுக்கு சீக்கிரமாக வராது. ஏன்னா இதுங்களுக்கும் ஹியூமன்ஸ்க்கும் இடையில ஏற்பட்ட வாழ இதுங்க அமைதியாக தான் இருந்திருக்கு. ரீசெண்டாக அந்த அமைதிக்கு என்னாச்சுன்னு தெரியல, இதுங்க திடீர்னு தாக்க ஆரம்பிச்சிருக்கு. உடனே அங்கே லீயும் சொல்லுவான், கண்டிப்பாக இந்த என்விரான்மெண்ட் ரொம்ப ரிச்சாக இருக்கும், அதனாலேயே இதை மொத்தமாக அடையணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி தான் ஹாங்கோ இருப்பான். ஹாங்கோ சொல்கிறான், எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, மொத்தமாக நான் முச்சு விட்டுறேன். அங்கே அவங்க உமன் மாதிரி கன்சிடர் பண்ணுறனால அவங்க கடுப்பாகவும். பின்னாடி அங்கே லீயும் யோசிக்கிறான், பார்க்குற ஒருத்தங்களும் இந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்கன்னு. பின்னாடி ஜூன்லினும் யோசிச்சுன்னு இருக்கான், அபேஸ்லேருந்து வந்த இந்த கிரியேச்சர்ஸ் இதுங்க மேலே இப்படி அட்டாக்கை லான்ச் பண்ணுதுன்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு பெரிய ரீசன் இருக்கும். ரீசன் இல்லாமல் இப்படியெல்லாம் அங்கே பண்ண வாய்ப்பே இல்லை. அங்கே இப்படி ஆள் யோசிக்கும் போதே சிஸ்டம் வழியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ மிஷின் என்னன்னா, இப்போ வர அந்த கோஸ்ட் ஆர்மி அதை மொத்தமாக இவங்க வைப் அவுட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ஹீரோக்கு ரிவார்டு அவங்க கிடைக்குமா? நானும் அதே தான் யோசிச்சேன். பரவாயில்ல, இதுவே எனக்கு கோஸ்டா வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. சரி, இங்கே வர அந்த கோஸ்ட் ஆர்மியை நாங்களே முத்துறோம், ஏன்னா அது பிரச்சனையா இருக்குல்ல. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் தெரியட்டும், இதை பண்ணது நாங்கள் தானே. லார்ட் ஜூன்லின், அப்படி உண்டி நீங்கள் இந்த விஷயத்த பண்ணா இது எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும், ரொம்ப நன்றி. அங்கே பின்னாடியே லீயும் யோசிக்கிறான், மாஸ்டர் எப்பயுமே இப்போதான் ரொம்ப புத்திசாலி. ஆனால் நம்ம ஹாங் அப்படி யோசிக்கல. ஹாங் என்ன யோசிக்கிறானா, இவருக்கு வேற வேலையே இல்லை. இப்போ ரீசெண்டாக மற்றவங்களோட அஃபேர்ல இவர் மூக்க நுழைக்கிறது, இந்த மாதிரி விஷயத்த தான் இப்போ தொடர்ந்து பண்ணிருக்காரு. சீன் அப்படியே அந்த சிட்டியோட ஆர்மியை நோக்கி வரும். அவங்களும் எப்படி அந்த கோஸ்ட் ஆர்மியை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு தான் ஒரு பிளான் அங்கே போட்டு இருக்காங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா, அந்த கோஸ்ட் ஆர்மியில் சில பல டீமன்ஸ் இருக்கு. அதுங்களோட லெவலு, அது இன்டகிரேஷனு, கிரேட் அசென்ஷனு, இந்த மாதிரி லெவலில் இருக்க டீமன்ஸாக இருக்கா. அதனால முன்னாடி நிற்க முடியுமான்னு கேட்டால் அதான் கொஞ்சம் கஷ்டம். எதுக்காக இந்த சிட்டியை மொத்தமாக அழிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அங்கே பிரின்ஸும் இருக்காரு. அங்கே பிரின்ஸு கிட்ட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டிப்பாக இங்கே இருக்கிற ட்ரெஷர் அதில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் இப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். உடனே அங்க பிரின்ஸும் சொல்லுவாரு, ஏதோ ஒன்று நம்ம கிட்ட இருக்கிற ஆர்மியை வச்சு நம்ம எப்படியாச்சும் அவங்கள ஸ்டாப் பண்ணணும், மக்களை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்கள எவாக்குவேட் பண்ணணும். ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் ஒரு மிகப்பெரிய ஹோப்பு. அங்க பிரின்ஸ் இப்படி எல்லார்கிட்டயும் சொல்லும் போது அங்க எல்லாருக்குமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், கோஸ்ட் கிளானோட டீமன் ஆர்மி திரும்ப வந்துட்டாங்களாம். ஆனால் இந்த வாட்டி பிரின்ஸ் அந்த விஷயத்தை கேட்டு ரொம்ப ஆச்சரியமாகறான். போன வாட்டி இருந்ததை விட இந்த வாட்டி அவங்க ஆர்மியோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கு. போஸ்ட் ஆளுங்க கிட்ட கிட்டத்தட்ட 8 லட்சம் ஆளுங்க இருக்காங்க. அதுவே ஹியூமன்ஸை பற்றி சொன்னா அவங்க கிட்ட வெறுமா 4 லட்சமோ இதுதான் இருக்கு. இந்த மாதிரி டைம்ல ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் டவுட்டு தான். இப்படி யோசிக்கும் போது அங்கே குன்பேங் வரும். அந்த பெரிய பீஸ்ட்டை பார்த்து பிரின்ஸ் ரொம்ப ஷாக் ஆவாரு. நம்ம சிட்டிக்கு எதுக்காக இந்த மாதிரி ஒரு டிவைன் பீஸ்ட் வரணும்? அட பிரின்ஸ், கொஞ்சம் மேலே பாருங்க, அதில் நம்ம வேங் இருக்காங்க. அங்கே நல்லா பார்த்தா வேங் ஒண்டி இல்லை, நம்ம ஜூன்லினோட கேங்கும் அங்கே இருக்கும். அங்கே வேங் கிட்ட ஹைனஸ், நம்ம ஜூன்லினோட கேங்கும் இங்கே வந்திருக்கு. ஜூன்லின் என்ன சொன்னாருன்னா, அவரு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாரு. இது கேட்டோன்னே பிரின்ஸுக்கு அங்கே அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா ஜூன்லினை பற்றி ரொம்ப ஸ்கேரியாகவும் தப்பாகவும் தான் வெளியில் அங்கே ரூமர்ஸாக பரவி இருக்கும். ஆனால் ஜூன்லின் ரூமர் படியெல்லாம் இல்லை, ரொம்ப நல்ல பர்சனாக இருக்கும். ஜூன்லினோட கேங்கும் இதே மாதிரி வந்து இறங்கும். கோஸ்ட் கிளானுடைய வாய்ஸும் அவங்க கேட்கும். கிட்டத்தட்ட 8 லட்சத்துக்கும் மேலே நிறைய பேர் இங்கே வந்திருக்கும். இப்படி இருக்கும் போது எங்களை உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அங்கே இதை கேட்டோன்னே பிரின்ஸுக்கு அங்கே என்ன பண்ணுவோன்னு தெரியல. ஏன்னா அவங்க எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆனால் இது கேட்குற நம்ம ஜூன்லின்னு, அவங்க லீ 2 பேருமே போயிட்டு முன்னாடி இருக்க அந்த ஆர்மியை முடிச்சுட்டு வாங்க பார்க்கலாம். ஓகே மாஸ்டர் இப்படின்னு சொல்லிங்கன்னு மின்னல் வேகத்தில் அவங்க போகிறாங்க. அங்கே சோல்ஜர்ஸும் ரொம்ப ஷாக்கிங்காக அந்த விஷயத்த பார்க்குறாங்க. அவங்களுக்கு அங்கே நம்பிக்கையே இல்லை. கோஸ்ட் ஆர்மி கிட்டத்தட்ட 8 லட்சத்துக்கும் மேலே இருக்கு. அப்படி இருக்கும் போது வெறுமா 2 பர்சனால எப்படி மொத்தமாக அழிக்க முடியும் இப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க. சீன் அப்படியே அந்த கோஸ்ட் ஆர்மியை நோக்கி வரும். அந்த கோஸ்ட் ஆர்மியில் ரெட் கலரில் ஒரு டீமன் அவங்க சொல்லும், நம்ம தான் எப்படியும் இந்த சிட்டியை மொத்தமாக அழிக்க போகிறோம். ஏன்னா எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கு. அவங்க எத்தனை பேரை வேணால் கொண்டு வரட்டும், ஆனால் 8 லட்சத்துக்கும் 4 லட்சத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்
சான்ஸ் இருக்கு. நம்ம தான் எப்படியும் இங்க ஜெயிக்க போறோம். கீழே பர்பிள் கலர்ல இன்னொரு டீமனும் இருக்கும். அதுவும் அங்க சொல்லும் நம்மள மாதிரியே கீழே இருக்கிற அந்த அபேஸ் அதுல 100க்கும் மேல ஏகப்பட்ட கிளான் இருக்கு. நம்ம எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து ஹியூமன்ஸை மொத்தமா முச்சிட்டா என்ன ஆகும்? அவ்வளவுதான், இங்க இருக்கிற எல்லா நேஷனும் நம்மளுக்கு தான் சொந்தம். ஆமா இல்லையா பின்ன? ஏன்னா இப்பயோ இல்ல கொஞ்ச நாள்லயோ இந்த மொத்த உலகமும் அழிய போது இதுக்கு புது ரூலரா நம்ம தான் இருக்க போறோம். இந்த உலகத்தையே நம்ம தான் ஆட்சி செய்ய போறோம். கோஸ்ட் கிளானுடைய கொடூரமான டீமன்ஸும் இப்படி அங்க இருக்கும். ஆனா இந்த டீமன்ஸுக்கு சுத்தமா ஐடியா இல்ல இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு. நம்ம ஜூலியனோட கேங் வேற இங்க வந்திருக்கு. அதே மாதிரி ஏகப்பட்ட சம்பவம் நடக்க போகுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பண்ற சேட்டை இருக்குமே அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.